இன்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு அஸ்வசும சம்பந்தமான காணொலி ஒன்றினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். எனது முன்னைய காணொலிகளில் உங்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக, அது மட்டுமல்லாமல் 2026 உங்களுக்கு கிடைக்கப் போகிற நன்மைகள் சம்பந்தமாக, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய தற்போதைய அஸ்வசும நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை சம்பந்தமாக, எவ்வாறு அதை செக் பண்ணக்கூடிய வசதிகள், அது சம்பந்தமான காணொலியை உங்களுக்கு இதற்கு முன்னதாக வழங்கியிருந்தேன். இருப்பினும் இந்த நாட் செலக்டட் என்று நீங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றேன். இது உங்களுக்கு இதுவும் ஒரு பிரயோசனம் உள்ள காணொலியாக அமையும் என்று நினைக்கின்றேன். இந்த அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவுகளை பார்த்தீர்களானால் புள்ளி அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த புள்ளிகள் கணனிகள் மூலம் தான் கணக்கெடுக்கப்படுகின்றது. இந்த புள்ளிகள் உங்களுக்கு குறைவாக வரும் பட்சத்தில் நீங்கள் நாட் செலக்டட் லிஸ்டில், அதாவது தகுதி இல்லாதவர் என்ற லிஸ்டுக்குள் நீங்கள் செல்கிறீர்கள். அதனால் உங்களுடைய கொடுப்பனவுகள் வராமல் போகின்றது. இதற்கான பிரதான காரணங்களை பார்த்தீர்களானால் வாழ்க்கை தரத்தை வைத்து தான் இந்த காரணங்கள் அமைகின்றது. பிரதான காரணங்கள் உங்களுடைய மின்சார பட்டியல், அதாவது மாதாந்த உங்களுடைய மின்சார பட்டியல் அதிகமாக வருமானால் அதுவும் ஒரு காரணம். அடுத்த காரணத்தை பார்த்தீர்களானால் உங்களுடைய சொத்துக்களை வைத்து தான் அடுத்த காரணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதாவது உங்கள் பேரில் நிலம், வீடு, இந்த மாதிரி சொத்துக்கள் இருப்பது, வாகன வசதிகள், அதாவது மோட்டார் வண்டி, கார், உளவு இயந்திரங்கள், இந்தவாறு உங்களுடைய பேர் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேரில் இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. உங்கள் புள்ளிகள் குறைவதற்கான அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் நிரந்தர தொழில், அதாவது அரசாங்க தொழில் பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் உங்களது குடும்பத்தில் இருந்தால் அதுவும் ஒரு காரணம், உங்களுடைய புள்ளி குறைவதற்கான காரணம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மாதாந்த ஒரு கொடுப்பனவு வந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுடைய தகவல்கள், நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தில் கூறப்பட்ட தகவல்களும் கள உத்தியோகத்தில் நேரில் வந்து பார்க்கும்போது இருக்கும் தகவல்களும் வித்தியாசமாக இருந்தால் அப்பொழுதும் உங்கள் புள்ளிகள் குறைக்கப்படுகின்றது. அதாவது பாருங்கள், உங்களுக்கு சில உதாரணங்கள் கூறுகின்றேன். நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தில் சாதாரண வீட்டில் இருப்பதாக கூறியிருப்பீர்கள். கள உத்தியோகத்தில் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய வீடு கான்கிரீட்டிலான கூரை மற்றும் நில அமைப்பு டைல்ஸ் பதிக்கப்பட்டு இவ்வாறான சொகுசான வீடுகளில் இருந்தால் கூட உங்களுடைய புள்ளிகள் குறைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மின்சார உபகரணங்கள், நீங்கள் சாதாரண மின்சார உபகரணங்களை கூறியிருப்பீர்கள். கள உத்தியோகத்தர்கள் நேரில் வந்து பார்க்கும்போது விலை உயர்ந்த குளிர்சாதன பெட்டிகள், அது மட்டுமல்லாமல் விலை உயர்ந்த தொலைக்காட்சிகள், வானொலி பெட்டிகள் இவ்வாறு இருக்கும் போது உங்களுடைய புள்ளிகள் குறைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வங்கி பரிமாற்றத்தை பார்ப்பார்கள். கடந்த காலங்களில் நீங்கள் அதிகளவான பண பரிமாற்றங்கள் மேற்கொண்டிருந்தால் அப்பொழுது உங்களுடைய புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய நாட் செலக்டடுக்குரிய மற்றொரு காரணத்தை பார்த்தீர்களானால் ஓர் 6 மாத காலமாக உங்களுடைய வங்கி கணக்கு இயங்காமல் இருப்பது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேரில், அதாவது உங்களுடைய என்ஐசி தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கும் உங்களுடைய வங்கி புத்தகத்தில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் அங்கே உள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கும் பொருந்தாமல் இருந்தால் அப்பொழுதும் கூட உங்களுக்கு நாட் செலக்டட் லிஸ்டில் பேர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உங்கள் பேரில் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் பல்வேறுபட்ட விண்ணப்பங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அப்பொழுதும் உங்களுடைய விண்ணப்பம் நாட் செலக்டட் லிஸ்டில் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவைகள் தான் முக்கியமான காரணங்கள். உங்கள் பேரில் 2-3 விண்ணப்பங்கள் இருப்பதற்கான இன்னும் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் பாருங்கள். இதை ஒரு கேள்வியாகவும் அஸ்வசும பயனாளி ஒருவர் கேட்டிருந்தார். அவருக்கு நான் அதை கொமெண்ட்ஸிலே விளக்கம் கொடுத்திருந்தேன். கூறுகின்றேன் பாருங்கள். நீங்கள் உதாரணத்துக்காக ஒரு குடும்பத்தில் 5-6 உறுப்பினர்களை கொண்டவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மகன் அல்லது மகள் திருமணம் முடித்து இன்னும் ஒரு வீட்டிற்கு செல்லுகின்றார். செல்லும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருந்த இந்த அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது அந்த பயனாளி கூறியிருந்தார் அவருக்கு நிறுத்தப்பட்டிருந்தது என்று கூறியிருந்தார். அதற்கான காரணம் இதுதான். ஒரே பேரில் 2-3 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதுதான் காரணம். பாருங்கள், அந்த மகன் அல்லது மகள் இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்கின்றார். அங்கேயும் அவர்கள் புதிதாக ஒரு விண்ணப்பதாரராக பதிவு செய்கின்றார்கள். பாருங்கள், ஒரே பேரில் ஒரே தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் நேரடியாக அதை நாட் செலக்டட் லிஸ்ட்டுக்கு போகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்று வந்த கொடுப்பனவு நிறுத்தப்படுகின்றது. எனவே தான் கூறுகின்றேன் பாருங்கள், உங்களுடைய பேரில் ஒரே இடத்தில் பதிவு செய்யுங்கள். 2-3 இடங்களில் நீங்கள் தற்காலிகமாக தங்கியிருக்கும் இடங்களில் கூட பதிவு செய்ய வேண்டாம். இன்றைய இந்த காணொலியில் நீங்கள் அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர், அதாவது நாட் செலக்டட் லிஸ்டில் போவதற்குரிய காரணம் என்ன என்பதை கூறியிருந்தேன். எதிர்காலத்தில் அரசாங்கத்தினால் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது இதனை கவனத்தில் கொண்டு நீங்கள் விண்ணப்பங்களை நிரப்புங்கள். அதாவது பாருங்கள், பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் உங்களுடைய தெரிவு அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்படுகின்றது.
எதிர்காலத்தில் அரசாங்கத்தினால் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது நான் கூறிய வசதி வாய்ப்புகள், அதாவது சொத்து விவரங்களை உள்ளடக்கியவராக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று கூறுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் இவ்வாறு வசதி உள்ளவர் விண்ணப்பிக்கும் போது உண்மையிலே தகுதி உடையவருடைய வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. எனவே அவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள். உண்மையிலே வறுமையானவர்கள் இந்த கொடுப்பனவை பெற வேண்டும். அதுவே அரசாங்கத்தின் நோக்கமாகவும் இருக்கின்றது. அதற்காகவே அரசாங்கம் மிகவும் சிரமத்துடன் மீண்டும் மீண்டும் இந்த அளவீடுகளை மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றது. மேன்முறைகளுக்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உண்மையிலே தகுதி உள்ளவர் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.